இன்னைக்கு 2 விதமான சொய்யம் பண்ணிருக்கோங்க. இட்லி மாவு மைதா மாவுலயும் பண்ணிருக்கோங்க. அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பச்சை பயிறு அது 1 கப் எடுத்திருக்கேங்க. இது 200 கிராம். இது நல்லா தண்ணி ஊத்தி ஊற வச்சுக்கலாம். ஒரு 5 hours நல்லா ஊறட்டும். ஊறின பிறகு குக்கர்ல வேக வச்சு எடுத்துக்கலாங்க. வெல்லம் 100 கிராம் எடுத்திருக்கேங்க. இது 1/2 கப் தண்ணி ஊத்திட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். மைதா மாவு 2 கப் எடுத்துருக்காங்க. அது சால்ட் போட்டுட்டு நல்லா தண்ணி ஊத்திட்டு நல்லா திக்கா எடுத்துக்கலாங்க. இட்லி மாவு பதத்துக்கு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி திக்கா இருக்கணுங்க. குக்கர் 4 சவுண்ட் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாங்க. நல்லா வெந்துடுச்சிங்க. பருப்பு இந்த மாதிரி வெந்திருக்கணும். மத்துல நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாங்க. ஒன்றும் பதிமா இருந்தாதான் நல்லா இருக்கும் பருப்பு. பேன்ல நெய் விட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு ஸ்மாஷ் பண்ண பருப்பையும் இதுல போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. வெல்லம் கரைச்சி வச்சிருந்த பாத்தீங்களா, அது இதுல வடிகட்டிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா கெட்டி பதம் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாங்க. இது சின்ன சின்ன உருண்டையா பிடிச்சி வச்சுக்கலாங்க. பேன்ல எண்ணெய் விட்டுட்டு அந்த உருண்டையை இதுல டிப் பண்ணி எடுத்துக்கலாங்க. இட்லி மாவு எடுத்துருக்கேங்க. அது உப்பு போட்டு கலக்கி எடுத்து வச்சிருக்கேன். அதுலயும் இதுல டிப் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு விதமான சொய்யம் ரெடி. நீங்க இதே மாதிரி வீட்டுல செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. ரெண்டுத்துல உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்றது எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.